சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான மே மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 9வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான தனுசு ராசிக்கு இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், இந்த வைகாசி மாசத்துல எந்தெந்த தேதிகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் நிறையவே விரை செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றதுல எதுவுமே நடக்க மாட்டேங்குது, பாதி கூட நடக்க மாட்டேங்குது, நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஒரு நாளும் விடிவுகாலமே வராது அப்படின்னு தனியா உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோவை நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையா புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை செய்ய முடியும். அந்த மாற்றங்கள் மூலமா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்களையும் உங்களால தடுத்துக்க முடியும். அதனால தனுசு ராசி அன்பர்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டங்களோ திடீர் முன்னேற்றங்களோ கிடைக்காத ஒரு ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லலாம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, மத்த ராசிக்காரங்களை ஒப்பிடும்போது தனுசு ராசிக்காரங்க உழைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் படவே மாட்டாங்க. ரொம்ப நேர்மையா உழைப்பாங்க. ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க அப்படின்னா அந்த முதலாளிக்கு ரொம்பவே விசுவாசமா இருப்பாங்க. தொழிலா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, வேலை செய்யற இடத்திலேயே இவங்க வாழ்க்கையில முக்காவாசி நாட்களை கழிப்பாங்க. அதே நேரம் இப்படி இவங்க சதா சர்வகாலமும் உழைப்புன்னு கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த உழைப்புக்கு தகுந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கையில அவ்வளவு சுலபத்துல கிடைக்காது. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இவங்களுக்கு அப்புறமா வேலைக்கு சேர்ந்தவங்க ஒரே வருஷத்துல கார் வாங்கிடுவாங்க, அடுத்த வருஷமே வீடு வாங்கிடுவாங்க, அதுக்கு அடுத்த வருஷமே நிலங்களை வாங்கிடுவாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 வருஷத்திலேயே லட்சாதிபதியான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு சேரும் போது என்ன நிலைமையில இருந்தாங்களோ அதே நிலைமையில தான் இப்ப வரைக்கும் இருப்பாங்க. 10 வருஷம் 15 வருஷம் அப்படின்னு இவங்க கஷ்டப்பட்டு மாடா உழைச்சிருந்தாலும் இவங்க கைகள்ல உழைப்புக்கு உண்டான பணம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்காது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க இப்ப வரைக்கும் வாடகை வீட்டுல தான் குடியிருந்துகிட்டு இருப்பாங்க. ஒருவேளை கஷ்டப்பட்டு மல்லு கட்டி வாயை கட்டி வைத்த கட்டி இவங்க வீட்டை கட்டி இருந்தாலும் அந்த வீட்டையும் லோன் வாங்கி தான் கட்டி இருப்பாங்க. அந்த லோனை இப்போ அடைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே போல இவங்க என்னதான் மனசளவுல நேர்மையாகவும் உண்மையானவங்களாகவும் இருந்தாலும் சொந்த பந்தங்களோட ஆதரவு அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கவே கிடைக்காது. பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தங்கள் கூட கொஞ்சம் கூட டச்சே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வருவாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த உழைப்பு இவங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. இவங்க யாருக்கிட்ட வேலை பாக்குறாங்களோ அவங்க இவங்களோட உழைப்பு மூலமா பணம் மேல பணம் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க, கோடீஸ்வரனா மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் பண நெருக்கடி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். சின்ன சின்ன அவசர தேவைகளை கூட சமாளிக்கிறதுக்கு இவங்க கைகள்ல பணம் இல்லாம கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல்ல தான் பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க. போதாக்குறைக்கு ஒரு சில தனுசு ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வேலை செய்யற இடத்துல மேல் அதிகாரிகள் மூலமா நிறைய நெருக்கடிகளை சந்திச்சு வருவாங்க. குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியோ சந்தோஷமோ கிடைக்காம நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வருவாங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா சமீப காலமா ஒரு சில தனுசு ராசிக்காரங்க உடல் ஆரோக்கிய பாதிப்புகளையும் தொடர்ச்சியா சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதனாலதான் நான் வீடியோவோட ஆரம்பத்திலேயே நேர்மையா இருந்தாலும் அதிர்ஷ்டமே கிடைக்காத ஒரு ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகளை பார்க்கும்போது உங்களோட சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில சனி பகவானும், சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில ராகு மற்றும் செவ்வாய் பகவானும், பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷ ராசியில புதன் மற்றும் சுக்கிர பகவானும், சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசியில சூரியன் மற்றும் குரு பகவானும் ஒன்னா இணைஞ்சு சஞ்சாரம் பண்றாங்க. இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது இந்த வைகாசி மாதத்தோட முதல் 15 நாட்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு சில யோகங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது, ஒரு சில அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. நீங்களே எதிர்பார்க்காத திடீர் முன்னேற்றங்கள், திடீர் லாபங்கள் அப்படிங்கறதும் இந்த வைகாசி மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல கிடைக்க போகுது. அதாவது இந்த வைகாசி மாதத்தோட தொடக்கத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷ ராசியில புதனும் சுக்கிரனும் ஒன்னா இணைஞ்சு சஞ்சாரம் பண்ற காரணத்தால பூர்வீக சொத்துக்கள் மூலம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு சில லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த வைகாசி மாதத்தோட முதல் 15 நாட்கள் இருக்க போகுது. அதுலயும் குறிப்பா சுக்கிர பகவான் உங்களோட லாபாதிபதி அப்படிங்கறதால அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிற இந்த காலகட்டம் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். உங்க தொழில்ல பெரிய அளவுக்கு மந்த நிலைமை அப்படிங்கிறது இந்த வைகாசி மாசத்துல இருக்காது. நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த வைகாசி மாதம் இருக்கும். எதனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவானும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும்
பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இணைறாங்க அப்படின்னா கண்டிப்பா தொழில்ல நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர போறீங்க அப்படின்னு அர்த்தம். தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு புதுசா தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் கைகூடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இதனால தனுசு ராசிக்காரங்க சொந்தமா தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாசத்தோட தொடக்கத்துல தாராளமா நீங்க தொழில் ஆரம்பிக்கலாம். தொழில பெரிய அளவுல முதலீடு பண்ணி தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் இந்த வைகாசி மாதத்தோட முதல் 15 நாட்களும் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமா இருக்கும். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற தனுசு ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வைகாசி மாசத்துல உங்க கூட வேலை பார்க்கறவங்க மூலமா ஒரு சில நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதே நேரம் உங்களோட மேல் அதிகாரி உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க, உங்களுக்கு அனுசரணையா நடந்துக்குவாங்க. அவங்க மூலமா ஒரு சில உதவிகள் இந்த வைகாசி மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும். போதாக்குறைக்கு ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும் இந்த வைகாசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால உத்தியோகத்துல இருக்கிற தனுசு ராசிக்காரங்க உங்க கூட வேலை பார்க்கறவங்க இடைஞ்சல் கொடுக்கறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அவசரப்பட்டு வேலைகளை விட்டுறாதீங்க. இன்னும் சொல்ல போனா சூரிய பகவான் இந்த வைகாசி மாதம் முழுக்கவே சத்ருஸ்தானத்துல குரு பகவானோட இணைஞ்சு இருக்கிறதால கூட வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு என்னதான் நெருக்கடிகளை கொடுத்தாலும் பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் அவங்க ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் மூலமா உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. கடைசியில ஜெயிக்க போறது கண்டிப்பா நீங்களா தான் இருக்கும். அதனால தனுசு ராசிக்காரங்க வேலை செய்யற இடத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் பார்த்து எந்த காரணத்தை கொண்டும் பின்வாங்கி ஓடிடாதீங்க. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வைகாசி மாதத்தோட தொடக்கத்துல உங்க குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும். உங்க வாழ்க்கை துணை உங்களை முழுமையா புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. உங்களோட குழந்தைகளும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போகாம உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. அதே நேரம் இந்த வைகாசி மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட களத்திர ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் மேஷ ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி சூரியன் மற்றும் குரு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ணுவார். உங்களோட சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசியில களத்திரக்காரகனான புதன் பகவான் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்க குடும்ப வாழ்க்கையில கண்டிப்பா 3வது நபர் மூலமா பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். குறிப்பா உங்களோட சொந்த பந்தங்களோ அல்லது உங்க வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்களோ உங்க குடும்ப வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில தனுசு ராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையில உங்க குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத நபர்கள் மூலமா கூட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். அதனால இந்த வைகாசி மாதத்தோட பிற்பகுதியில தனுசு ராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையில முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போக பழகிக்கோங்க. உங்க வாழ்க்கை துணை ஒரு சில விஷயங்கள்ல கோபப்பட்டாலும் நீங்க அனுசரிச்சு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான பிரச்சனைகள்ல இருந்து சுலபமா தப்பிச்சுக்க முடியும். அடுத்ததா தனுசு ராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவான் 3லயும் ராகு பகவான் 4லயும் குரு பகவான் 6லயும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு சில தனுசு ராசிக்காரங்க தொடர்ச்சியா மருத்துவமனையிலேயே தங்கியிருந்து சிகிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளையும் இந்த வைகாசி மாசத்துல எதிர்பார்க்கலாம். அதனால தனுசு ராசிக்காரங்க இந்த வைகாசி மாசத்துல உடல் ஆரோக்கியத்துல அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க. முக்கியமா நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல ரொம்பவே கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருந்துக்கோங்க. அதே போல இந்த வைகாசி மாதத்தோட தொடக்கத்துல புதன் பகவானும் சுக்கிர பகவானும் ஒன்னா இணைஞ்சு மேஷராசியில இருக்கிற காரணத்தால திருமணம் ஆகாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது கைகூடி வரும். உங்க குடும்பத்துல திருமணம் மாதிரியான சுபகாரிய நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கைகூடி வரும். இது எதுவுமே இல்ல அப்படின்னாலும் உங்க சொந்த பந்தங்களோட சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல நீங்க கலந்துக்கக்கூடிய காலகட்டமாவும் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது இருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வைகாசி மாசத்துல கண்டிப்பா சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். அதனால தனுசு ராசிக்காரங்க நம்ம கைகள்ல தான் பண புழக்கம் நல்லா இருக்கு, லாபம் நல்லா கிடைக்குது அப்படின்னு பணத்தை மானாவாரியா செலவு செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சிக்கனமா செலவு பண்ணி சேமிக்கவும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாசத்துல கடன் தொல்லைகள் இல்லாம உங்களால தப்பிச்சுக்க முடியும். நன்றி, வணக்கம்.